பிக் பாஸ் வரலாற்றிலே இதான் முதல் முறை. ஏன்னா, இதுவரைக்கும் ஃபேமிலி ரவுண்ட் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வச்சாங்கன்னா, கண்டிப்பா அந்த கொஞ்ச நேரம் தான். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா 24 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் வந்து பார்வதியுடைய ஃபேமிலிக்கு கிடைச்சிருக்குன்னும்போது, ஓகே ரொம்ப சூப்பர். ஏன்னா, மக்களும் அத தான் எதிர்பார்த்தாங்க. ஃபேமிலி வந்தாங்கன்னா என்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த பார்வதியுடைய அம்மாவ பல பேருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இவங்க பார்வதிக்கு, கம்ருதீனுக்கு என்ன அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க? இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சரஸ்வதி அம்மா, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு ஒருத்தங்கள ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பக்கம் ஒருத்தங்கள பிடிக்காம போகும். அந்த கேட்டகரியில இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு யதார்த்தம் என்னவோ அதை நல்ல ஒரு அழகா மத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதனாலதான் இவங்க வந்து தமிழ் ஆசிரியரா இருக்காங்க. அதுக்கான முழு தகுதியுமே இவங்களுக்கு இருக்குன்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே பார்வதி இந்த அளவுக்கு போல்டா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்களை வந்து மினி பார்வதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு சிரிப்பு, எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற அந்த குணம் எல்லாமே இவங்க கிட்ட இருந்து தான் பார்வதிக்கு வந்திருக்கு. இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, எது நினைப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம வேற இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு பயத்திலேயே பார்வதி இருந்தாங்க. ஆனா நினைச்ச அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் கிடையாது. எப்படி கம்ருதீன் எதுவா இருந்தாலும் நம்ம வெளியே பேசிக்கலான்ற ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரோ, அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் எதுவா இருந்தாலும் வெளியே பேசலாம், இப்போ உள்ள எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இது இல்லாம கம்ருதீன் பத்தியும் பார்வதி பத்தியும் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. பார்வதி எல்லார் பத்தியும் கேட்கறாங்க. அந்த டைம்ல கம்ருதீன் பத்தியும் பேசும்போது அவனுக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லையோன்னு தோணுது. ஒரு விளையாட்டு குணம் இருக்கு, ஒரு அனுபவம், உனக்கு இருக்கிற அனுபவம் இங்க யாருக்குமே இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு விளையாட்டுத்தனம் அவனுக்கு இருக்கு. இந்த குழந்தை மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள் ரொம்ப கோவப்படுறது, இந்த முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையோன்றது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்னுடைய அனுபவம் என்ன ஏதுன்ட்டு அவங்கள பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, இல்ல நீ இப்ப தனியா எங்க வேணாலும் போவ வருவ, எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே உனக்கு தெரியும். நீ சீரியஸா ஒரு விஷயத்த நினைக்கிறேன் போது அந்த பக்கத்துல இருந்து விளையாட்டுத்தனமா ஒரு ஆன்சர் வருதுன்னும் போது அது வந்து செட் ஆகாதோ அப்படின்லாம் வந்து யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய ஃபீலிங் பத்தி ரொம்பவே ஓப்பனாவா பேசுறாங்க பார்வதி. அம்மா எனக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும், நான் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றேன், ஃபீலிங் எனக்குள்ள இருக்குன்றது உனக்கு தெரியுதா, இதை பத்திலாம் நீ என்ன நினைக்கிற, வெளியே என்ன பேசுறாங்கன்னும் போது என் பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என் பொண்ணு வந்து எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் நம்புறேன், அந்த ஃபீலிங் அப்படின்றது வந்து இது காமனான விஷயம், அது நான் வந்து கரெக்டா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா இந்த வயசு அந்த மாதிரி, இந்த வயசுல இப்படிதான் இருக்கும், அதனால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதை கண்டிப்பா நோட் பண்ணணும். அந்த விஷயத்துல மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம எதுக்கு வந்தோன்ற கோல் வந்து மிஸ் ஆயிடும். அதனால நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்றத கரெக்டா பேசணும். அண்ட் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த லிமிட்டை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க பார்வதி கிட்ட. ஸோ அதுவும் இல்லாம கம்ருதீனை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. பார்வதி கம்ருதீன் அவங்க அம்மா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்போ பார்வதி கம்ருதீனுடைய அந்த டிராயிங் பத்தி பேசும்போது, அம்மா பாருங்க நான் இதை வரைஞ்சிருக்கேன்ட்டு ஒரு பாட்டில் ஈக்கள் வரைஞ்சு அதை காட்டும்போது உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அண்ட் இதுவும் இல்லாம நீ இந்த ஸ்கூல் டாஸ்க்ல போர்ட்ல வந்து சூப்பரா ஒன்று வரைஞ்சிருந்த, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம ஆக்டர் சிவகுமார் சார் எவ்வளவு பேர் ஓவியர் தெரியுமா, அவர்கிட்ட நீ நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும், அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோ, இதுல நீ எப்படி முன்னேறலான்னு பாரு, இது உன்னுடைய அடுத்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு கம்ருதீனை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. உண்மையாலே வந்து இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க அவங்களுடைய கோபம், லாஸ்லியாவுடைய அப்பாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கவினுடைய ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிவானியோட அம்மா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த லவ் ட்ராக்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து செமையா கோவப்பட்டாங்க. ஆனா பார்வதியுடைய அம்மா ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலுமே அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கு, ஒரு பிராட் மைண்டட் பர்சனா இருக்காங்க. உண்மையாலே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த முடிவும் இங்க எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது, அது நம்ம வெளியே போய் தான் பேசணும் அப்படின்னு அவங்க சொன்னதுல 100க்கு 100 உண்மையான விஷயங்கள். அம்ருதீன் அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு, அதாவது பார்வதி அம்மா கிட்ட, அம்மா நான் ஐடியில் வேலை பார்த்தேன், டிஎல்லாம் இருந்தேன், 2.5 லட்சம் வாங்கினேன், ஆனால் பணத்துக்காக மட்டும் என்னால் அங்கே வேலை செய்ய முடியல, எனக்கான பேஷனை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன், எனக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சது, மகாநதின்ற சீரியலை கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நடிக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எனக்கு சாண்ட்ராவை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷ காதல், இத்தனை வருஷ திருமண வாழ்க்கைன்ட்டு அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் சரி, அவங்களுடைய ஹஸ்பண்டான பிரஜன் வெளியே போகும்போதும் சரி, அவரை நினைச்சு உருகினதா இருக்கட்டும், உள்ள வரும்போது அவரை
ஹக் பண்ண விதங்கள். ஸோ ஒரு குடும்பத்துக்காக இவ்ளோ ஒரு அர்ப்பணிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாரியும் இருக்காங்கன்றது இவங்கள பார்த்து தான் என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால சாண்ட்ரா மாரி ஒய்ஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு கம்ருதீன் பார்வதியோட அம்மா கிட்ட. ஸோ பார்வதி அம்மா கிட்ட இது ஏன் பேசியிருக்காரு அப்படின்னா, பார்வதியும் இவர் மேல அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்காங்க. அது கண்டிப்பா கண்கூடா பார்க்கணும். ஒரு சிலர் வந்து அது லவ் கன்டென்ட் அப்படின்ட்டு திவ்யாலாம் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க உண்மையாலே ஒரிஜினல் ஃபீலிங்கோட தான் இருக்காங்கன்றத அவங்க அம்மா கிட்டயே சொல்லிட்டாங்க. அம்மா நான் இது போல லவ் கன்டென்ட்டுக்காகலாம் இல்லம்மா. எனக்கு உண்மையாலே ஃபீலிங் இருக்கு. அதுக்காக 24 மணி நேரம் அதே ஃபீலிங்ல இருக்கக்கூடாதுமா. நீ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய கோல் என்ன? இது கேம் ஷோ. அதுக்காக தான் நம்ம இருக்கணும். நம்ம பேசாம இருக்கணும். அந்த மாதிரிலாம் இதுல தேவையில்லாம பேச்சு வேணாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாம இனி அடுத்த லெவலுக்கு போகணும். நீ ஒரு கோலோட வந்திருப்ப. அதை அச்சீவ் பண்ண தான் பார்க்கணும். இப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்வதியோட அம்மா பார்வதி கிட்டையும் கமருதீனோட அக்கா உள்ள வந்திருந்தப்போ அவங்க சொல்லும் போது கூட நான் இங்க நடந்த அந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேச விரும்பல. நீ எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப நான் அதை பத்தி பேசிக்கிறேன். அண்ட் நீ தான் முடிவு பண்ணணும். இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வரும்போது தலை நிமிர்ந்து வரணுமா இல்லை குனிஞ்சு வரணுமா? நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ காதல் அப்படின்றது வந்து எப்போ யாருக்கு எப்படி வரும்னே சொல்ல முடியாது. அது ஆப்வியஸா உள்ளே இருக்காங்கன்னும் போது இவங்க 2 பேருக்குள்ள அந்த வைப் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த வேவ்ல இருந்து கரெக்டா இருக்குன்னும் போது லவ் ட்ராக்கு போயிட்டு இருந்தது. ஆனா இவங்க 2 பேரும் பண்ண ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களா இருந்தாலும் இது கேமரா முன்னாடி பண்ணது மிகப்பெரிய தப்பு. குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ இது சரின்னு நினைச்சு அவங்களும் ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படி சொல்றாங்களே தவிர அவங்க காதல் பண்றது தப்புன்னு இந்த இடத்துல யாருமே சொல்லல. அதை எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு பக்கம் சரஸ்வதி அம்மாவை பத்தி பேசும்போது இன்னொரு பக்கம் சரஸ்வதி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு பிக் பாஸ். கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு நீங்க இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒன் டே இருந்தாலும் என்னுடைய கண்டஸ்டன்ட் தான், அதனால நான் சொல்றதை கேட்பீங்கன்னு நம்புறேன். அதனால நான் உள்ள என்னெல்லாம் கேட்கணும் என்னெல்லாம் பேசணும் வெளியே சொல்லக்கூடாது, ஈவன் உங்க பொண்ணு கேட்டாலும் பேசக்கூடாது அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்றாரு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஷோ பத்தி உள்ள இருக்கிறவங்கள பத்தி எல்லாரும் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈகோ காசு பணம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த உறவுகள் அன்புடைய வேல்யூ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுது. அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். அண்ட் இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா கேமா பார்க்கணும். கேம்ல எந்த அளவுக்கு போட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டி போடணும். டஃப் கொடுக்கணும். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க கூடாது. ரொம்ப ஜாலியா இருக்கணும். என்ஜாய் பண்ணணும். அதாவது இந்த கேம்ல வந்து அடுத்த லெவலுக்கு எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நான் என்னுடைய விருப்பமா சொல்லுவேன். அண்ட் கடினம் அப்படின்னா கடினமா இருந்தாலும் இங்க எல்லாமே கிடைக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க பல பேருக்கு அது கிடைக்கல. ஆனா இங்க கிடைக்குது. அது எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு கேம் ஆடுறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம். அது இங்க இருக்கு. ஆனா யூஸ் பண்றவங்க அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு இவங்க கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கூட ஒரு சின்ன கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அண்ட் அவங்க ஃபைனலா ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆதிரை ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஷோ அந்த பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷோ மூலயமா சரஸ்வதி அவர்கள் யாரு பார்வதி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் கேம்ல நிறைய சேஞ்சஸ் வரலாம். கம்ருதீன் பார்வதி 2 பேரும் உள்ள இருக்கும் போதே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணலாம். இல்லைனா வெளியே வந்து கூட அவங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா உள்ளவே பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்தும் அவங்க தனித்தனியாக போயிடலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சரஸ்வதி அம்மாவோட இந்த அட்வைஸ்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.